இப்பயாவது நீ ஹாசினியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ஆமாண்ணே, நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றிங்க. எங்க மேடம் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத உங்க வீட்டுல மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதே எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. முத்துப்பாண்டி, எனக்கு தெரியும்பா, நீ இந்த லெட்டர் படிச்சதும் கண்டிப்பா மனசு மாறுவேன்னு. ஏன்னா என் பையன் கிருஷ்ணா உன்னை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கான். நீ கோவக்காரனா இருந்தாலும் இரக்கமுள்ள மனசுக்காரன்னு. அதான் நான் இந்த லெட்டர் பார்த்ததும் உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். நீ எங்க ஆசினி கண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்ன மாமா இவங்க கிட்ட இப்படிலாம் பேசுது? இதை இப்பவே வீட்ல போய் சொல்லணும். நீ எதுவும் பேசலையா? இப்ப நான் பேசினதை கேட்டு எல்லாரும் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல என்ன பாராட்ட வேற செய்யறாங்க. ஆனா நீ எதுவும் பேசாம இருக்க ஏன்? நான் மனசு மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிட்டது உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்ல சந்தோஷத்துல பேச்சு வராம வாயடிச்சு நிக்கிறியா? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்றே.